கோலாஹல ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். மேம்போக்காக பார்த்தால் பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனா ஒரு ஹைஃபனேட் பண்ணிருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டு இருக்கிறாங்க, ஒரே அளவுகோல்ல வச்சிருக்கிறாங்க. இது எப்படி டிப்ளமேட்டிக் சக்சஸ்ன்னு பார்க்க முடியுங்கிற விமர்சன பார்வையும் எழுதுறது திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ். திரு கோலாஹல ஸ்ரீனிவாச மீண்டும் இணைக்க பார்ப்போம். இதுல பெஹல்காம் தாக்குதலை குறிப்பிட்டு கண்டனம் வந்திருக்கிறது எஸ்சிஓ சமிட்ல. இதற்கு நிச்சயமாக ராஜதந்திரிகளுடைய பங்களிப்பு, இதை நேம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருந்திருக்கும். ஆனால் விமர்சன பார்வை திரு ஆர்கே வைத்தது போல ஹைஃபனேட் பண்ணிருக்கிறாங்க. ஒரு வரியில பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் அப்படின்னா அடுத்த வரியில வந்து பாகிஸ்தான்ல நடந்த இந்த ட்ரெயின் தாக்குதலுக்கும் கண்டனம்னு வச்சிருக்கிறாங்க. இதுல ஒப்பிட்டு இருக்கிறாங்களே, திருப்பி ஹைஃபனேட் தானே பண்ணிருக்கிறாங்க. இதுல கொண்டாட இருக்கா அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது திரு கோலாஹல ஸ்ரீனிவாஸ். இல்ல, முதல்ல வந்து இதுக்கு முன்னால் நடந்ததுல ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் தாக்குதலை குறிப்பிட்டு பெஹல்காம் தாக்குதல் குறிப்பிடப்படாமல் ஒரு நிகழ்வுல இருந்தது இல்ல இதுக்கு முன்னால. அது வந்து ஒரு கண்டனத்துக்குரியதாக அப்பெல்லாம் பேசப்பட்டது. அன்னைக்கு வந்து பாகிஸ்தான் கை ஓங்கி இருந்ததாக கருதப்பட்டது. இன்னைக்கு பெஹல்காம் தாக்குதலை கண்டிக்க ஒரு முக்கியமான கூட்டமைப்பு முன்வந்திருப்பதே நமக்கு கிடைத்த வெற்றி தான். இது பாகிஸ்தானோட ஈக்குவேட் பண்றாங்க இல்லைங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. பாகிஸ்தான்லயும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டு இருக்கின்றன. அங்க வந்து டெரரிசமே இல்லைன்னு சொல்லிட முடியாது. அங்கேயும் ஒரு கைண்ட் ஆஃப் டெரரிசம் போயிட்டு இருக்கு. இன்னொன்னு நாமும் சொல்றது என்னன்னா, இந்த பிராந்தியம் முழுவதும் எங்க பாகிஸ்தான் என்ன பண்ணும்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து இந்தியா காரணம்னு சொல்லிடுது. சோ அங்க வந்து ஒரு சமன்பாடு உருவாகிடுது அப்படிங்கிற ஒரு கவலை. இந்த எந்த ஹைஃபனேஷனை இந்தியா காலம் எதிர்க்குதோ அதுதானே பிரிவேல் ஆகுது அப்படிங்கிற ஒரு வருத்தம். அதாவது அவங்க பாகிஸ்தான் அந்த மாதிரி சொல்லலாம், பட் இந்த விதமா சொல்றது மூலமா ஒரு சமன்பாட்டை எட்டியிருக்காங்க. நம்முடைய இன்டர்பிரிட்டேஷன் தானே. இதுக்கு முன்னால ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் பயங்கரத்தை அந்த தாக்குதலை, அந்த ட்ரெயின் மீதான தாக்குதலை வந்து கண்டிச்சுட்டு, ஆனா பகல்காம் தாக்குதல் பற்றி எதுவுமே பேசாமல் நடந்த நிகழ்வும் உண்டே. இன்னைக்கு அதோட கம்பேர் பண்றப்போ இன்னைக்கு இந்தியாவோட இன்ஃபுளுயன்ஸ் அதிகமா இருக்குன்னு தானே இதை பார்க்கணும். நம்ம அந்த ஆப்டிக் காட்டுது, இந்த தீர்மானம் தான் வெளிப்படுத்துது அப்படிங்கிறீங்க. இது வந்து ஒரு காட்சி பிழையா இல்லாட்டி ஒரு பேட்டர்ன் செட் ஆகுது, இந்தியா சீனாவும் மீண்டும் ஒரு ரெப்ரோச்மெண்ட் மாதிரி போறாங்க அப்படின்னு பாக்குறதா, இல்ல சீனா இந்த மாதிரி ஒரு தோற்றம் கொடுத்து அடுத்து வேற செயல்களை நிறைய முறை செஞ்சிருக்கு. சோ இதை இன்னும் ஒரு காஷியஸ் ஆப்டிமிசமோட தான் பாக்கணும்னு பாக்குறதா. இல்ல, ஒரே ஒரு விஷயங்க, அமெரிக்காவையே நம்ம முழுமையா நம்ப முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் சீனாவை எப்படி முழுமையா நம்ப முடியும்? அது சரி. எல்லாமே இந்த சந்தர்ப்பத்துக்கான கூட்டணி தான். ட்ரம்ப் இப்படி திரும்புவார்னு யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு வந்து அவங்க உள்நாட்டிலே பல பொருளாதார நிபுணர்கள் கடுமையா கண்டிக்கிறாங்க. ட்ரம்ப் எடுத்திருக்க எல்லாம், இந்த இந்தியா தொடர்பா அவர் எடுத்திருக்க அத்தனை முடிவு ரொம்ப பர்சனலானது, ரொம்ப ஈகோ சென்டர்டாக அவர் எடுத்திருக்கிறார். இந்த ஜூன் 17 அவர் கனடாவுக்கு மோடி போயிருந்த போது அவர்கிட்ட தொடர்பு கொண்டார். அப்ப வந்து பாகிஸ்தான் நோபல் பரிசுக்கு என்னை பரிந்துரைக்க போகிறது, நீங்களும் பரிந்துரைக்க வேண்டும் அப்படிங்கறது சூச்சகமாக அவர் சொன்னார். ஆனால் மோடி மறுத்து விட்டார். ஒரு பர்சனல் ஈக்குவேஷன்ல ஏற்பட்டிருக்கூடிய பிரச்சனையினால ஒரு நாட்டின் மீது தொடர்ந்து வரி வைத்துக் கொண்டிருக்கிறார். இது அமெரிக்காவுக்கு பிரச்சனை. ஏன்னா இனி அமெரிக்கா சந்தையை இந்தியா இழக்கும்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புல தன்னுடைய சந்தையை தேட ஆரம்பிக்கும். இதனால இழப்பு அமெரிக்காவுக்கு அதிகமாக இருக்கும் நீண்ட கால கண்ணோட்டத்துல பார்த்தா அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.